வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். அடுத்து ஒரு சின்ன சீத்தாப்பழம் வச்சுருக்கோம். இது ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இது கருப்புளுந்து வேக வச்சு தாளித்து வச்சாச்சு. இது இன்றைக்கி புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். ஒரு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன முட்டை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதுங்கிறனால நாட்டுக்கோழி முட்டை வாங்குகிறோம். சமயத்தில் பிராய்லர் முட்டையும் வாங்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த முட்டை வேணாலும் சாப்பிடுங்க. எல்லாமே ஒரு முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் எக்கில் பார்த்திங்கன்னா 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிட்லாம். இந்த கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஒரு முட்டையாக சாப்பிடுங்க. ஓகே. அடுத்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். அதுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கூட கொஞ்சோடு இருக்குது. ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்கக்கூடியது. இது மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடுங்க. மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட வேண்டாம். அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசென்ட்ரி மாதிரி போகலாம், லூஸ் மோஷன் மாதிரி போகலாம். என்ன டைனிங் டேபிள் உட்காந்து இதெல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறனால தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. இன்றைக்கி மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா தான். இது மாப்பிள்ளை சம்பா அவலில் செஞ்ச உப்புமா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம காலை உணவு. இது அத்தனையும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.